VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் இன்று ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் கணிப்பு. புதுக்கோட்டை, திண்டுக்கல், தேனி, திருப்பூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. உதகையில் கனமழையால் நிலவும் குளு குளு காலநிலை, சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. நெதர்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடனுக்கு சென்றார் பிரதமர் மோடி. கோத்தன்பர்க் விமான நிலையத்திற்கே வந்து வரவேற்ற பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டர். ஸ்வீடனுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் ஆரவாரத்துடன் வரவேற்பு. கோத்தன்பர்க் விமான நிலையத்திற்கு வெளியே கூடியிருந்தவர்களை பார்த்து கையசைத்து உற்சாகம். ஸ்வீடனில் இசைக்குழுவினரின் கச்சேரியை வியந்து ரசித்த பிரதமர் மோடி பரதநாட்டியத்துடன் அளிக்கப்பட்ட வரவேற்பையும் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தார். பிரதமர் மோடியின் விமானம் ஸ்வீடன் வான்பரப்பிற்குள் நுழைந்தவுடன் உச்சக்கட்ட பாதுகாப்பு. போர் விமானங்கள் சூழ சென்ற காட்சிகள் வெளியீடு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராயல் ஆர்டர் ஆஃப் த போலார் ஸ்டார் விருது. இருதரப்பு உறவை வலுப்படுத்தியதற்காக ஸ்வீடன் கௌரவம். இந்தியா, ஸ்வீடன் போன்ற ஜனநாயக நாடுகள் இணைந்து செயல்படுவது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். பயங்கரவாதம் மனித குலத்திற்கே சவால் எனவும் பேச்சு. திமுக, அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க பேச்சு நடந்தது உண்மை. எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் பதவிக்கு முன்னிறுத்தி ஸ்டாலின் அழைப்பில் எங்களுடன் பேச்சு நடந்தது. விசிக இடதுசாரிகளிடம் திமுக பேச்சு நடத்தியதை உறுதிப்படுத்தினார் விசிக தலைவர் திருமாவளவன். விசிகவும் இடதுசாரிகளும் பழனிசாமி முதல்வர் எனும் திட்டத்திற்கு ஆதரவில்லை என்று தெரிவித்ததும் என்னை முதல்வராக்க பேசினர். தாவேகாவுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்த பிறகும் கூட தன்னிடம் பேச்சு நடத்தியதாக திருமாவளவன் பேட்டி. அதிமுக பொதுக்குழுவை கூட்ட ஆர்வம் காட்டும் எஸ்பி வேலுமணி தரப்பு. எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்க பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கையெழுத்து பெறும் முயற்சி மும்முரம். எஸ்பி வேலுமணி தரப்புக்கு ஆதரவாக அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரும் கையெழுத்திட வேண்டாம். பொதுக்குழு கூட்ட முயற்சி நடக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வலியுறுத்தல் என தகவல். அமமுக, அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி தந்தால் சிபிஐ விசாரணை கோருவோம். அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். எங்களது எம்எல்ஏவோட பேரம் பேசி ஏதோ ஒரு செஞ்சு தரேன்னு சொல்லி தானே கூப்பிட்டுருக்கீங்க. அது குதிரை பேரம் தானே. நீங்கள் ஒன்றே அவங்களுக்கு அமைச்சர்கள் கொடுத்தீங்கன்னா
உறுதியாக சிபிஐ என்கொயரி வருவோம். திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் தனக்குமான நட்பு அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்று ரஜினிகாந்த் பேட்டி. 40 ஆண்டுகளை கடந்து இருவரும் நல்ல நண்பர்கள் எனவும் விளக்கம். ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் தோல்வி வெற்றி சகஜம். விஜய் முதல்வராவதை தடுத்தாரா நடிகர் ரஜினிகாந்த்? அரசியல் தலையீடுகள் எதிலும் தான் பங்கேற்கவில்லை என விளக்கம். ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். அதுக்கு நான் இங்கே விஜய் சிஎம் ஆகக்கூடாது, பவருக்கு வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் தான் அதெல்லாம் பேச முடியுமா? அப்படி பேச ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. விஜயின் வெற்றிக்கு சினிமா புகழ் கை கொடுத்துள்ளதாக ரஜினிகாந்த் கருத்து. இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சோசியல் மீடியாவும் காரணம் என பதில். சரிங்க, ஒரு 60 ஆண்டுகள் பார்த்துட்டாங்க. இப்போ ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்துக்கு கரெக்டாக விஜய் வந்தாங்க. அது வரும்போது கம்ப்ளீட்டாக சினிமா புகழ் 100% சினிமா புகழ் அவ்வளோ அவர் கை கொடுத்துருக்கு. இளைஞர்கள், லேடிஸு அண்ட் சோஷியல் மீடியா அது நல்ல ஒர்க் ஆகிருக்கு. விஜயின் தொண்டர்கள் தவறிழைக்காமல் செயல்பட வேண்டும். தாவேகாவினருக்கு நடிகர் ரஜினிகாந்த் அறிவுரை. அவருடைய தொண்டர்களாகட்டும், ரசிகர்களாகட்டும் ஜாகிரதையாக நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட அது ஸ்ட்ரைட்டாக விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்க மனசில் வச்சுக்கணும். தாம் கட்சி தொடங்கி இருந்தால் 100 விழுக்காடு வெற்றி பெற்றிருப்பேன். சந்தேகமே வேண்டாம் எனவும் நடிகர் ரஜினிகாந்த் திட்டவட்டம். தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றலாம் என்ற ஒரு சொல்லப்படுகிறது. அது நினைக்கிறீங்களா? இல்லை, 100% வெற்றி பெற்றுப்பாங்க, அதில் டவுட்டே கிடையாது. இல்லை, 100% வெற்றி பெற்றுப்பாங்க, அதில் டவுட்டே கிடையாது. கமல் முதல்வராகி இருந்தால் கூட பொறாமை வந்திருக்கலாம். விஜய் முதல்வரானதால் பொறாமையா என்ற கேள்விக்கு நடிகர் ரஜினிகாந்த் பதில். விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் நான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்காது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. முதல்வர் விஜய்க்கு 6 மாத கால அவகாசம் கொடுக்க வேண்டும். விஜயின் ஆட்சி எப்படி உள்ளது என்ற கேள்விக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பதில். 2 நாள்ல சொல்லக்கூடியது ஜோசியமா தான் இருக்க முடியும். 6 நாள்ல சொல்லக்கூடியது அப்படிதான் இருக்க முடியும். 15 நாள்லயும் அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். ரஜினியுடன் போட்டி இருந்ததே தவிர பொறாமை கிடையாது. கமல் முதல்வராகி இருந்தால் கூட பொறாமை வந்திருக்கலாம் என்று ரஜினிகாந்த் கூறிய நிலையில் கமல்ஹாசன் பதில். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை தொடர்ந்து எதிர்க்க வேண்டும். தாவேக அரசுக்கு திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தல். நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எதிர்த்து கொண்டிருக்கிறோம். புதியதாக பதவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் அதை நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை தொடர்ந்து அவர்களும் எதிர்க்க வேண்டும். 10.5 லட்சம் கோடி கடன் தொடர்பான அமைச்சர் கீர்த்தனா பேச்சுக்கு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம். உண்மைக்கு புறம்பாக நிதி நிர்வாகம் குறித்த அடிப்படை புரிதலின்றி அமைச்சர் கீர்த்தனா பேசியுள்ளதாகவும் பதிலடி.
மக்களிடையே ஆதாரமின்றி மாய பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிப்பது விஷமத்தனமானது என தங்கம் தென்னரசு விமர்சனம். அரசு நிர்வாகத்தின் அனுபவமின்மையால் மக்களை ஏமாற்றி குழப்பும் வகையில் கீர்த்தனாவின் பேச்சு இருப்பதாகவும் சாடல். வேலைவாய்ப்பு குறித்து முந்தைய திமுக அரசு கொடுத்த தரவுகள் தவறானவை. பொருளாதார நிபுணரும் திராவிட மாடல் நூலின் இணை ஆசிரியருமான கலையரசன் குற்றச்சாட்டு. இபிஎஃப்ஓன்ற டேட்டா பேஸை வச்சு ஒரு வேலைவாய்ப்பை மதிப்பிடுறது, வேலைவாய்ப்பை மெஷர் பண்ணுறது, எஸ்டிமேட் பண்ணுறது தவறு. நம்ம பயன்படுத்துகிற டேட்டா ஒன்று ஏஎஸ்ஐயாக இருக்கணும், ஃபேக்ட்ரி பற்றி பேசுகிறதா இருந்தால், அல்லது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எவ்வளவு வேலைவாய்ப்புகள் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கான நிறுவனம் PLFS நேஷனல் சாம்பிள் சர்வே. இந்த 2 நிறுவனத்தினுடைய புள்ளி வரப்படி பார்த்தோம்னா அரசு சொல்கிற இந்த 2 டேட்டாவும் தப்பு. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி சென்னை எழும்பூரில் ரயிலை மறித்து இளைஞர் காங்கிரசார் போராட்டம். மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தது காவல்துறை. அமைச்சர் ராஜ்மோகனுக்கு திரைத்துறை ஒதுக்கப்பட்டதற்கு நடிகர் விஷால் எதிர்ப்பு. 30 ஆண்டுகள் திரைத்துறையில் அனுபவம் கொண்ட முதல்வர் விஜய் வசம் இத்துறையை கவனிப்பதே சரியாக இருக்கும் எனவும் கருத்து. அமைச்சர் ராஜ்மோகன் சிறப்பாக செயல்பட கால அவகாசம் வழங்க வேண்டும் என நடிகர் ராகவா லாரன்ஸ் வலியுறுத்தல். முதல்வர் விஜயின் முடிவுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என நடிகர் அருண் விஜய் கருத்து. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 6 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்த பக்தர்கள். நூற்றுக்கணக்கானோர் இரும்பு கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றதால் பரபரப்பு. உலக புகழ்பெற்ற உதகை மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் தீவிரம். கரூர் அருகே சிந்தலவாடி மகா மாரியம்மன் கோவிலில் தூக்கு தேரோட்டம் கோலாகலம். உற்சவர் சிலையுடன் தூக்கு தேரை தோளில் சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்த இளைஞர்கள். இஸ்லாமியர்களின் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை வரும் 28ஆம் தேதி கொண்டாடப்படும். தமிழ்நாடு தலைமை காஜி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் மீது கடலூரில் 4 பிரிவுகளில் காவல்துறை வழக்கு பதிவு. தாவேகா பெண் நிர்வாகிகள் பற்றி அவதூறு கருத்துக்களை வெளியிட்ட புகாரில் நடவடிக்கை. திருச்சியில் காதல் விவகாரத்தில் இளம்பெண்ணை கடுமையாக தாக்கிய காதலன். காவல்துறை அதிகாரிகளின் குடியிருப்பு அருகே நடந்த தாக்குதலால் மக்கள் அதிர்ச்சி. பிரபல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் கே. ராஜன் தற்கொலை. சென்னை அடையாறு ஆற்றில் குதித்து விபரீத முடிவு. திரைப்பட தயாரிப்பாளர் கே. ராஜன் தற்கொலை சம்பவத்தால் திரைத்துறையினர் அதிர்ச்சி. தற்கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறை விசாரணை. மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளுடன் அமைச்சர் நிர்மல்குமார் பேச்சுவார்த்தை. எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளிக்காததால் தொடரும் மாணவர்களின் போராட்டம்.
கிளாண்டஸ் நோய் தொற்றால் சென்னையில் குதிரை உயிரிழந்ததன் எதிரொலி. உயிரிழந்த குதிரை இருந்த இடத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் குதிரைகளுக்கு பரிசோதனை தீவிரம். கேரளத்தில் அமைகிறது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி. முதல்வராக இன்று பதவியேற்கிறார் சதீசன். கூட்டணி கட்சியினருக்கு அமைச்சர் பதவி. உத்தரப்பிரதேசத்தில் போலீசார் வழக்கறிஞர்களிடையே கடும் மோதல். கைசர்பாக் நீதிமன்றம் அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்ற முயன்றதால் பரபரப்பு. ஈரான் வேகமாக செயல்படாவிட்டால் எதுவும் மிஞ்சாது என ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரானுக்கான நேரம் நெருங்குவதாகவும் பேச்சு. VGP Maran Kingdom, ECR, Injambakam, Chennai.